Taste the Daily. ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டங்களுக்கு ஸ்டாலின் துணை முதல்வராக இருந்தபோது புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவில் பகுதியில் விவசாயிகளுடன் கலந்துரையாடிய அவர் விடியா திமுக ஆட்சியில் உரத்தட்டுப்பாடு அதிக அளவில் உள்ளது என்று தெரிவித்தார். அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை இப்படி கூட உரத்தட்டுப்பாடு எல்லாம் இருந்தது. இன்னைக்கு ஒரு விவசாயிகள் பயிரிடுறாங்கன்னா எந்தெந்த காலகட்டத்தில் எவ்வளவு உரம் தேவை அதை கணக்கிட்டு அவ்வப்போது மத்திய அரசிடம் வந்து நம்ம கொள்முதல் செஞ்சு உடனுக்குடன் விவசாயிகளுக்கு அந்த காலத்திற்கு ஏற்றவாறு அந்த உரமெல்லாம் தடையெல்லாம் கொடுத்தோம். இந்த ஆட்சி வந்த பிறகு அந்த உரத்தட்டுப்பாடு இருந்ததாக கூட நாங்கள்லாம் கேள்விப்பட்டோம். நிறைய எங்களுடைய கட்சி சேர்ந்த மாவட்ட செயலாம் கூட தெரிவித்தாங்க. கடந்த காலத்தில் காவிரியில் திறக்கப்படுகிற நீர் கடலில் கலக்க வரைக்கும் அந்த கரையோரமாக இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் சுத்தப்படுத்தி காவிரியில் விட வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை தீட்டி விரிவான திட்ட அறிக்கையை மாண்பு பிரதமர் அவர்கிட்ட நான் முதலமைச்சர் இருக்கும்போது கொடுத்து அப்போ கூட்டுக்குழு இந்த மக்களவை மாநில கூட்டுக்குழுவில் மேதகு ஜனாதிபதி உரையில் அது இடம்பெற செஞ்சோம். நடந்தாய் வாழி காவிரி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறை செஞ்சோம். அப்போ கூட திமுக அமைச்சர்லாம் கிண்டலும் கேள்வி செஞ்சாங்க. 2 வருஷத்துக்கு முந்தி நான் கேள்வி கேட்டேன், நடந்தாய் வாழி காவிரி திட்டம் இன்றைக்கு மேதகு குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து குடியரசு உரையில் இடம்பெற செஞ்சாங்க, நீங்கள் ஏன் அதை வலியுறுத்தலை? அப்போ சம்மந்தப்பட்ட துறை மந்திரி இதெல்லாம் கொடுப்பாங்க, இதெல்லாம் எங்கே செய்ய போகிறாங்கன்னு. இந்த வருஷம் சேங்ஷன் ஆகி 11,500 கோடி சேங்ஷன் ஆகிருக்கு. மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் 40%, மத்திய அரசாங்கம் 60%. முதற்கட்டமாக 990 கோடி இந்த ஆண்டு இதற்காக இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்திருக்குது. இன்னைக்கு காவிரி மட்டுமில்லை, பவானி ஆற்றிலிருந்து வெளியேறுகின்ற நீர், நொய்யிலிருந்து வெளியேறுகின்ற நீர், அமராவதி, இன்னும் கிளை நதியிலிருந்து நம்ம காவிரி ஆற்றில் வந்து கலக்கின்ற நீர்களெல்லாம் சுத்தம் செய்து அந்த இருக்கின்ற பொழுது கடைக்கோட்டில் இருக்கின்ற விவசாயி கூட சுத்தமான நீர் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம்.